மோதல் இடம்பெற்ற காலப்பகுதியில் காணாமற் போன அல்லது உயிரிழந்தவர்களது பெற்றோர்கள் காணாமற் போனோர்களின் முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவில் இன்று முறைப்பாடு செய்தனர். காணாமற் போனோர் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாடுகளை கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவால் நியமிக்கப்பட்ட குழு தமது விசாரணைகளை மேற்கொள்கிறது. இவ்வாறு காணாமற் போனவர்கள் தொடர்பிலான தகவல்களை ஆணைக்குழுவுக்கு வருகை தந்த உயிரிழந்த மற்றும் காணாமற் போனோரின் பெற்றோர்கள் அமைப்பு கையளித்துள்ளது. காணாமற் போனதாக கூறப்படுகின்றவர்கள் மோதல் இடம்பெற்ற காலப்பகுதியில் எல்டிடியினரால் அங்குள்ள குடும்பங்களிலிருந்து பலவந்தமாக அழைத்துச் செல்லப்பட்டதாக உயிரிழந்த மற்றும் காணாமற் போனோரின் பெற்றோர்கள் அமைப்பின் ஏற்பாட்டாளர் ஆனந்த் ஜாமான குறிப்பிட்டார். யுத்தத்தால நாங்கள் முழுமையாக பாதிக்கப்பட்டுட்டோம். அந்த யுத்தம் இன்றைக்கு இல்லாமல் போயிட்டு அதை நான் பெருமளவில் நான் வரவேற்கிறேன். இனி இந்த இலங்கையில் அப்படியான ஒரு நிலைமை வேண்டாம். 16 வயது பிள்ளை ஸ்கூலுக்கு போனவ பிடிச்சி போனவங்க தான் இது வரைக்கும் நாங்கள் காணல. எத்தனையோ குடும்பங்களும் இதுல இருக்குது. ஒன்று இருக்கா இல்லையாண்டது தெரியாமையும் சில தாய்மாரு கிடந்து செய்யறாங்க. அப்படி ஒரு வீட்டுக்கு ஒரு பிள்ளையோ புருஷனையோ இழக்காதவங்க யாருமே இல்லை. 10,000 முறைப்பாடுகள் தற்போது எமக்கு கிடைக்கப்பட்டுள்ளன. இது மிகவும் கடினமான ஒரு விடயம் என்பதனால் இதற்கான தீர்வினை காண்பதற்கு உங்களது ஒத்துழைப்புகள் எமக்கு தேவைப்படுகின்றது. கிழக்கு மாகாண சபையின் பிரதி தவிசாளர் MA சுபைர் மற்றும் கிழக்கு மாகாண உறுப்பினர் அமீர் அலி ஆகியோரும் ஆணைக்குழுவினம் ஆவணங்கள் சிலவற்றை கையளித்துள்ளனர். காணாமற் போனோர் தொடர்பான தகவல்கள் தொடர்பில் ஏதேனும் அச்சமோ அல்லது பிரச்சனைகளோ இருக்குமாயின் தயவு செய்து எமக்கு அறிவியுங்கள். அமைதியான ஒரு சூழலில் இது தொடர்பான தகவல்களை எமக்கு வழங்குவதற்கு தேவையான சகல ஏற்பாடுகளையும் நாம் மேற்கொள்வோம்.